வணக்கம் மக்களே, சோசியல் மீடியா சர்க்கஸ்க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் சோசியல் மீடியாவில் நம்ம எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எப்படியெல்லாம் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மிகப்பெரிய ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கோம். அந்த ட்ராப் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக இறங்கி ஒரு அலசலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு ட்ராப் தான் நம்மளையும் சோசியல் மீடியாவையும் இறுக்கமாக கட்டி போடுற ஒரு கயிறாக இருக்குது. ஏன் கம்பேர் பண்ணுறோம், அந்த கம்பேரிசனை எப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட வாழ்க்கையை நமக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். டெய்லி நம்ம சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறப்போ நம்ம கண்ணில் பெரும்பாலும் என்னென்னலாம் படும்னா, சக்ஸஸ் ஸ்டோரிஸ், லக்ஸரியான கார் வாங்குறது, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபேன்சியான டின்னர் சாப்பிட்றது, அப்புறம் பர்ஃபெக்ட் செல்ஃபி போடுறது, இதெல்லாம் தான் நம்ம டெய்லியும் பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி பார்க்குற எல்லாமே ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். ஆனால் இதை தான் நம்ம ஃபுல் மூவின்னு நினச்சி நம்ம நம்பிடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஏன் இது நடக்கலை அப்படின்னு வெறும் கம்பேர் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் இது ஒரு முடிவுக்கே வராது. நம்ம ஏன் திரும்ப திரும்ப கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, நமக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான் அந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளே அறியாமலேயே சோசியல் மீடியாவில் அதிக நேரத்தை செலவழிக்கிற மாதிரி ஆயிடுது. கம்பேரிசன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையோட தேடுதல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சோசியல் மீடியாவில் தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். அப்படி தேடி லாஸ்ட்டாக டிப்ரெஷனுக்குள்ளே போனது தான் மிச்சம். நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறத வச்சு நம்ம லைஃப் கூட ரிலேட் பண்ணி நம்மளே டவுன் பண்ணிக்கிறோம். இங்கே தான் எல்லா தப்பும் நடக்குது. நம்மளோட லைஃப்பை மற்றவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளோட லைஃப்பை நம்மளால் வாழவே முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பை யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா உங்களால் உங்கள் லைஃப்பை வாழவே முடியாது. அப்படி நம்ம யாரெல்லாம் நம்ம கம்பேரிசனுக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள்ஸையும் ஒரு மூவியில் ஹீரோவாக நடிக்கக்கூடிய அந்த பர்சனையும் தான் நம்ம லைஃப்க்கு நம்ம கம்பேரிசன் தான் கொண்டு வரோம். நம்ம ஒரு ஹீரோ கூட கம்பேர் பண்ணும்போது வெறும் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை பார்த்து மட்டும் நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அதை நம்ம ட்ரை பண்ணோமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டக்குன்னு எடுத்ததும் நம்மளை யாரும் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம வேலை பார்த்தா மட்டும்தான் அதை கொஞ்சமாச்சும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இந்த சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குற பெரும்பாலும் முக்கால்வாசியான விஷயம் எல்லாம் என்னென்னா என்ஹான்ஸ் பண்ணுறது தான். நம்ம நிறைய பேர் போஸ்ட் போடுறத பார்த்துருப்போம். பர்ஃபெக்ட் பிக்சர், பர்ஃபெக்ட் செல்ஃபி அப்படின்னு சொல்லி கேப்ஷன் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. நிஜமாக சொல்லுங்கள், அந்த ஒரு பர்ஃபெக்டான கிளிக் எடுக்கிறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பிக்சராவது எடுத்திருப்பாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே நமக்கு அது வரல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடக்கூடாது. நம்ம அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த விஷயத்தோட புரிதல் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதில் கற்றுக்கிட்டு இன்னும் நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ண முடியும். இவ்வளோ சொல்கிறியே, அதுக்கான சொல்யூஷன் உன்னால் சொல்ல முடியுமா? அதுதானே உங்களோட கேள்வி. அந்த கம்பேரிசனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், சோசியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நீங்கள் குறைக்க வேண்டியது. ரெண்டாவது, நம்மளை சுற்றி இருக்கிற ரியல் பீப்புள்ஸ் கூட நம்ம கான்டாக்ட் வச்சுக்கிட்டா தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸில் பாதி குறையும். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாகவும் இருக்க முடியும். மேபி சில டைமில் நம்ம அடையிற சக்ஸஸை வெளியில் சொல்ல முடியாமல் வேணால் இருக்கலாம். ஆனால் நம்மளோட சக்ஸஸ் நம்மளோடது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கம்பேரிசன் தான் நம்மளையும் சோசியல் மீடியாவையும் கட்டி போட்டு வச்சுருக்கு. முதல்ல அந்த கட்டி போட்டு வச்சுருக்கிற கயிறை அவுத்து தூக்கி தூர வீசுங்க. அப்படி நீங்கள் தூர வீசினாலே நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போய் நம்மளோட லைஃப்பை நம்மளால் வாழ முடியும். நம்ம லைஃப்பை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்கு நம்ம எப்படி ஹீரோ ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. அப்போ தான் கரெக்டான டைமில் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.